Yeah. Shake. We have the one and only Paul Dabba. காசு இல்லாம பேசுற பேச்சு மட்டும் மத்தியா உங்ககிட்ட காசு இல்ல ஸ்கோர் பண்ண ஆத்து மேல 100% ஹிட் ஆகும்ன்றது என்னோட தாட். இந்த ஆஃப்ரோ மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஆங்கிள் இருந்து கேமரால இருந்து நானே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஒன்று வச்சுருவேன். இது வந்து எனக்கு அதிகமா கோவம் வரும். லாஸ்ட் மந்த் தான் ஷூட் பண்ணோம். டான்ஸ் தான். கர்நாடிக் மியூசிக் ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஏழ்ற சேஸ்டர் ரொம்ப சில்லுன்னு இருந்தா டேஸ்டே தெரியாது. இது கரெக்டான ஒரு கோல். Hey guys, welcome to the CC podcast. This time we have a special guest like who's making some noise in Chennai's indie scene, like Tamil's indie scene. Tamil கூட இல்ல, India's அப்படி கூட சொல்லலாம். We have the one and only Paul Dabba aka ஹலோ Anish in பாய்ஸ். the house. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன் bro. ரைட், உங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கேன். Thank you so much. Likewise. எடுத்த உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடலாம் ப்ரோ. ஸ்ட்ரைட்டா போயிடலாம். வர கெஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க பண்ண இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட்லாம் முன்னாடி பார்த்து அவங்க அதில் இல்லாத கொஸ்டின்ஸாக என்ன ப்ரெப் பண்ணலாம் அப்படின்னு தான் எங்கள் ஒர்க்கில் போவோம். எல்லாரும் உங்ககிட்ட கேட்ட கேள்வி வந்து பால் டபான்ற நேம் எதுக்கு வச்சிங்க, பால் டபானா யார் அப்படின்னு தான் கேட்குறேன். எனக்கு வந்து பால் டபா முன்னாடி இருந்த அனிஷ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அனிஷ்ன்ற பர்சன் வித்தவுட் திஸ் பால் டபா ஆர்டிஸ்ட் நேம், திஸ் ஹோல் ஆர்டிஸ்ட் திங், ஹூஸ் அனிஷ். நான் எப்படி ஒரு பட்ட பர்சன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட். சோஷியலைஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் எப்போவுமே எப்படி இருப்பேன்னா என்னோட வீடு விட்டால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான். அந்த சேஞ்சஸில் எதுவுமே இல்லை. இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டார்டிங் எதில் ஆரம்பிச்சேன்னு சொல்லணும்னா கராத்தா கிளாஸ் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாட்டு கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸிங் போனேன். பாட்டு கிளாஸ்னா எந்த மாதிரி பாட்டு கிளாஸ்? லைக் இந்த கர்நாடிக் மியூசிக் மாதிரி. ஸோ கர்நாடிக் மியூசிக் மாதிரி போனேன். அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸிங் போனேன். பாக்ஸிங் போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து டான்ஸ் சேர்த்து விட்டாங்க. வீட்டில் அம்மாங்களுக்குலாம் ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி டான்ஸ் பையன் இது பண்ண அது பண்ணு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஆசை. டான்ஸ் சேர்த்து விட்டாங்க. ஒரு 2 months 3 monthsல நின்றுட்டேன். அதுவும் வெறுப்பாயிடுச்சு எனக்கு, டான்ஸும் வெறுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. ஸ்கூல் போகிறது, வீட்டுக்கு வருது, அந்த ஒரு படிப்பு, அந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஜோடி நம்பர் 1 இதெல்லாம் ரின்ஸ் அண்ட் ரஃபீக் அவங்களாம் ஆடுவாங்க, கார்த்தி அவங்களாம் ஆடும்போது ஸோ அந்த டைமில் எனக்கு அவங்க பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஆச்சுது. ஓகே நம்மளும் டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரி டிவியில் ஆடணும். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். டிவியில் போய் எப்படியாச்சும் இந்த ரியாலிட்டி ஷோஸில் ஆடணும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது ஒரு டான்ஸராக. அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ், இந்தியாவில் நடந்த எல்லா காம்படிஷன்ஸும், நேஷனல் காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் இருப்போம். என்னோட டீம் நாங்கள் பிஃபேப் சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நாங்கள் அந்த காம்படிஷன் போவோம். அனிஷ் பற்றி தெரியணும்னா எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடை விட்டா ஸ்டுடியோ, ஸ்டுடியோ விட்டா வீடு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு. அது சோஷியலைஸ் பண்ணுறது இன்னைக்கு நான் மெயினாக வந்த ரீசன் நான் சொல்லி ஆகணும். எதுக்காகனா சேம் சொன்ன மாதிரி தான் எல்லா இன்டர்வியூஸில் வந்து ஏன் பால் டப்பா ஏன் அதுன்னு தாண்டி உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் நீங்கள் பேசுகிறீங்க. பிஹைண்ட் த ஒரு விஷயத்தில் என்ன ப்ராசஸ் இருக்குது, பாட்டாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, நிறைய அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்கன்னும் போது எனக்கு 100% நீங்கள் கேட்கும் போது நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ஸோ இது ஏதோ ஒரு வகையில் எனக்குமே ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் பண்ண விஷயத்த உங்களுக்குமே மேபி ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கலாம், இதை பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் தான் நான் நீங்கள் பர்ஃபெக்டாக சொல்லிட்டாரு. நான் வந்து உங்களை டான்ஸ் பேட்டில்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், பிரேக்கிங் பண்ணிருந்தேன், பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். கிட்ஸ் பேட்டில் அந்த ஸ்டேஜில் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டான்ஸே விட்டேன் மொத்தமாக. அப்போ நீங்கள் ஐசக் உங்கள் டீமில் 4-5 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்போதுலேருந்தே பார்த்துருக்கேன். உங்களோட ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நீங்கள் ஒரு விடிவிலையா ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஆடி ஒரு தள்ளி போகாது சம்திங் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்போதுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். நடுவில் திடீர்னு ஒரு நாள் உங்கள் பேஜில் இந்த ஐஐஐயோட அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒன்று வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷுவல் நான் பார்க்கல, இப்போ வரைக்கும் நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ரிலீஸ் ஆகணும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ரிலீஸ் ஆனோடனே பார்த்தா விஷுவலாக எனக்கு பயங்கரமாக பிடிச்சிச்சு. அதுக்கு எண்டிங்கில் வந்துச்சு டைரக்டட் பை பால் டப்பா அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, லைக் நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டும் பண்ணுறீங்க, டைரக்ஷனும் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் உங்ககிட்ட ஒரு யூனிக் ஃபேஷன் ஸ்டைலும் இருக்குது. இது எப்படி ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் டான்ஸ் கெரியர்னால இதெல்லாம் கிடச்சி உள்ளே வந்துச்சா, இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து கலெக்ட் பண்ணிங்களா? இது வந்து நான் நிறைய இன்டர்வியூல நீங்க சொல்லி பார்த்துருப்பீங்களா தெரியல. அது சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, இவன் என்ன இதையே சொல்றான்னு இருக்கும். பட் ஆனா இது உண்மையான ட்ரூ. எப்படின்னா எனக்கு டான்ஸ் நாலேஜ் இருக்கனால மட்டும்தான், டான்ஸ் நாலேஜ்னும் போது அதில் மியூசிக்கும் சேர்ந்து, ஸோ அந்த ஒரு நாலேஜ் இருக்கனால தான் நான் இவ்வளோ ஒரு விஷயம் எதுனாலுமே என்னால் ஒரு விஷயமா பண்ண முடியுது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ பிரேக்கிங் பண்ணியிருக்க சொல்லனால உனக்கு சில விஷயம் தெரியும். எப்படின்னா இப்போ டான்ஸ்ல எப்படின்னா ஒரு மூவ்ஸ் வரணும்னா அது ஒரு 1000 வாட்டி பண்ணினே இருப்பாங்க. பண்ணி 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 அது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. எந்த விஷயம்னாலும் அது பெர்ஃபெக்டா வரணும் அப்படிங்கிற வரைக்கும் ஒன்று பண்ணினே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ தள்ளி போகாதே சொன்னல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் வீடியோ. ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி ஒரு டான்ஸ் வீடியோ மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அது பண்ணும்போது எப்படின்னா இதே தான் டான்ஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் வரணும்னா அது நிறைய ஏதோ வர வரைக்கும் அதை பண்ணிகிட்டே இருக்கும். உங்களோட டைரக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மியூசிக் வீடியோவில்
இந்த ஒரு டைரக்ஷன் ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். ஆனால் எனக்கு உங்களோட டைரக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் டு எண்டாக சும்மா சொல்லுங்களேன். லைக் ஒன்று ஐடியேட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஏ எடுத்துப்போம். அதை ஐடியேட் பண்ணி என் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர வரைக்கும் உங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்கும், எந்தெந்த இடத்துல இருக்கும், எதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, எதெல்லாம் பக்காவாக உங்களுக்கு வேணும், கன்ஃபார்மாக இதெல்லாம் எனக்கு வேணும்னு நிற்பீங்க கான்ஃபிடென்ட்டாக, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஐஏயோட ப்ராசஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு அப்போ தான் என்னோட ஃபஸ்ட்டு சாங் திரிஷா விட்டுறலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சாங். அந்த டைமில் வந்து எனக்கு வீடியோ பண்ணணும்னு ஆசை. ஸோ அதில் வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, நான் எடுத்தோடனே டான்ஸ் வீடியோஸ்க்கு அந்த மாதிரி பண்ண விஷயத்த தான் இதில் நான் அப்ளை பண்ணேன். எப்படின்னா டான்ஸில் வந்து ஸ்டோரிஸ் மூவ்மெண்ட்டாக சொல்லி ஆடுவோம்ல. ஸோ அப்போ அது லிரிக்கலாக என்னங்கிறது நோட் பண்ணி ஒரு விஷயம் செட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னோட பாட்டில் இப்போ நான் லிரிக்ஸ் கேட்குறேன்னா, ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனுக்கு என்ன ஒரு கதை மாதிரி செட் பண்ணலாம். என்னோட ஐயும் சரி 170யும் சரி லிரிக்கலி ப்ளே ஆகும். லிரிக்கலி நிறைய ஒரு லிரிக்ஸ்க்கு ஒரு வேர்ஸ்க்கும் ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். ஸோ பிளான் பண்ணும்போது ஸோ இந்த லைனுக்கு என்ன பண்ணலாம், இந்த லைனுக்கு என்ன பண்ணலாம், இந்த லைனுக்கு என்ன பண்ணலாம், அது நம்ம பாட்டை கேட்டால் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். இந்த இடத்துல டான்ஸ் கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல வேறு எதுவுமே செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு செக்ஷன் பிரிச்சிருவேன். டான்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சா பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது முடிச்சக்கப்புறம் காஸ்டியூமில் நான் எப்போவுமே யோசிப்பேன் காஸ்டியூமில் வந்து. ஏன்னா அதுதான் வந்து வீடியோவை இன்னும் கலராக காமிக்கிறது, நம்மளோட கேரக்டரை எப்படி காமிக்குங்கிறது. கரெக்ட். ஐஏஏ வந்து பட்ஜெட்டாக லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் நோ பட்ஜெட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியும், வீடியோ பார்த்தாலே தெரியும். ஆனால் நீங்கள் காஸ்டியூமும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லையும் லைக் அது அவுட்கம் பண்ணிட்டீங்க. ஆமாம். அந்த டைமில் வந்து நாங்கள் அது பிளான்லாம் பண்ணல. எப்படின்னா இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நான் சொல்லணும், ஆக்சுவலாக எஸ்கேப் கிளாஸ் இருக்காங்களா, அவங்க தான் அது எனக்கு அந்த டைமில் ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ ஃப்ரெண்ட் அவங்க எல்லாருமே சூஸ் பண்ணும்போது இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் போட்டது. ஆனால் இந்த பாட்டுக்கு இதுதாங்கிற ஒரு இது இல்லை. என்னோட வீடியோஸில் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஆங்கிள்லேருந்து கேமராலேருந்து நானே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஒன்று வச்சிருவேன். ப்ரீவியஸாக என்ன இருக்கோ. இப்போ ஐஐலாம் நீங்கள் அஃபிஷியல் வீடியோ என்ன பார்க்குறீங்களோ அதுக்கான எக்ஸாக்ட் கொஞ்சம் கூட மாறாமல் எங்களோட டான்ஸ் ஸ்டூடியோ இருக்குது. ஸோ அங்கேயே நான் அங்கே எக்ஸாக்டாக என்ன இருக்குமோ அதை நான் இங்கே ஷூட் பண்ணி முடிச்சிருவேன். எனக்கு அதுலேயே அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு, ஃபுல் ஃபீலிங் கிடச்சிச்சு. எதெல்லாம் நல்லா இல்லையோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற செட் பண்ணுவேன். ஸோ பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பட்ஜெட் சொன்ன மாதிரி பட்ஜெட் இல்லை, எங்ககிட்ட காசு இல்லை, இது பண்ணோன்னா எல்லாருக்குமே நான் பே வேற பண்ணோம், அதில் காசு இல்லை அப்படின்னும் போது தேஜு தான் டிஓபி. அதுக்கப்புறம் சொன்ன ப்ரோ இந்த மாதிரி காசு கம்மியாக இருக்குது, நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்கிட்ட காசு வரும்போது நம்ம அப்போ பண்ணலாம், நீங்களும் ஃப்ரீயாக பண்ணுறது கம்மியாக பண்ணுறது கரெக்டாக இருக்காதுன்னு. அதுக்கப்புறம் தான் அப்போ தான் நான் நைட்டு வந்து ரிஹர்சல் ஷூட் ஃபுல் வீடியோ எடுத்துட்டேன் பசங்களை வச்சு. எடுத்துட்டு சரி தேஜு பண்ணுற மாதிரி இருந்தது, ஆனால் பண்ணலை, நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கு அவருக்கு அனுப்பலாம், இந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணியிருக்கேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அனுப்பிச்சோன்னே அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பாகி எக்ஸைட் ஆகிட்டாரு. ப்ரோ இதை நம்ம பண்ணிடலாம், என் ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு கேமரா இருக்குது A7S3 அதை வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தேஜுவோட ஒரு ஃப்ரெண்டு 2 பேர், அப்புறம் நாங்கள் பசங்க ஃபுல்லாக சவுகார்பேட்டில் இது பண்ணிட்டோம். எனக்கு லொக்கேஷன் ஐடியா கிடச்சிச்சுன்னா அந்த லொக்கேஷனை வச்சு நான் என்ன வேணால் க்ரியேட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி தான் 170 நான் எங்கே நம்ம பிளான் பண்ண சொல்லணும்னா, மீன் மார்க்கெட் இருக்கும்ல, ஃபிஷ் மார்க்கெட், எப்படின்னா ஃபுல்லாக கல் வச்சு 2 சைடு ஃபுல்லாக கல் வச்சு உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி. அங்கே தான் வந்து ஃபைட்லேருந்து எல்லாமே அங்கே தான் பிளான் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டோட வீடு சவுகார்பேட், அவங்க கூட அவ்வளோ நாள் இருக்கேன், ஆனால் அது வரைக்கும் என்னை கூட்டு போனதே இல்லை. அங்கே சவுகார்பேட் கூட்டு போனதே இல்லை. அன்னைக்குன்னு சும்மா கூட்டு போனேன், வாடா அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போனா, வீடு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப விண்டேஜா அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். விண்டேஜா எது ஒரு மாதிரி பார்க்கும் போதே ஒரு மாதிரி அந்த ஒரு ஏஸ்தட்டிக் ஒரு விஷயம் இருக்கும், அது பார்க்கும் போதே ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. கீழேருந்து ஏறும் போதே எனக்கு இப்படியே தான் யோசிச்சிருக்கேன், இந்த இடத்துல இது செட் பண்ணலாம்ல, இந்த இடத்துல இது செட் பண்ணலாம்ல அப்படின்னு. ஸோ லொக்கேஷன் எனக்கு கிடச்சிச்சுன்னா அந்த லொக்கேஷனை வச்சு ஒரு கோரியோ செட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் ஐலியும் நான் தேஜு விக்கி பாப்பா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போது போயிட்டு நாங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்து சவுகார்பேட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பசங்களோட டிஸ்கஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ இந்த லொக்கேஷனில் இந்த டான்ஸ் செட் பண்ணலாம், இந்த லொக்கேஷனுக்கு இது நல்லா இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு மூவ்மெண்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செட் பண்ணுவேன். இப்போ காற்று மேலேயும் நான் வந்து லொக்கேஷன் போய் பார்த்தேன், லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பொசிஷன் செட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல இது வரட்டும், இந்த இடத்துல இது வரட்டும், இந்த இடத்துல இப்படி வரட்டும்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் இல்லாத டைமில் கொஞ்சம் லாக் ஆவேன், பட் லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரோ ரொம்ப ஈஸி. அப்போ விஎஃப்எக்ஸாக உங்கள் வீடியோஸுமே லைக் தே ஹேவ் லாட் ஆஃப் விஎஃப்எக்ஸ். அந்த பிளானிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் when you go to the location itself, or நீங்கள் அதுக்கப்புறமா தான் அது ஒரு முடிவு எடுப்பீங்களா? அது எப்போ மேஜிக் ஆச்சுன்னா அது விக்கி பப் தான் சொல்லணும். ஏன்னா விக்கி பப்போ ஒரு டான்ஸ் டீமில் இருந்திருக்காரு 06 சொல்லிட்டு, நானும் வந்து டான்ஸ் டீமில் இருந்தேன். ஸோ நாங்களாம் வெளியில் மீட் பண்ணிப்போம் நிறைய அந்த டைம்லேருந்து. ஸோ என்னோட டான்ஸ் வீடியோ
நவீனோட ஐசக் அவனோட டான்ஸ் வீடியோ எல்லாமே வந்து விக்கி பப் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போதுலேருந்தே எங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் தெரியும், விக்கி பப் வந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு வீடியோவில் வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டான்ஸ் வீடியோக்கு ஒரு அழகான ஃபாண்ட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இந்த ரேப் இதுன்னு வரும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ், எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரே பர்சன் விக்கி பப் தான். ஸோ பண்ணால் எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எங்களோட மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸும் எங்களுதும் சேமாக இருக்கும். என்ன யோசிக்கிறாங்கிறது, அவர் என்ன யோசிக்கிறாங்கிறது ஈஸியாக பிடிக்க முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குப்பா இப்படி பண்ணலாம் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டர் எடுத்துட்டு வந்தார். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இதில் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. எதுனா புரியல ஏதோ சொல்லிட்டு இப்படி பண்ணுவேன், கண்ணாடி ஒன்று வரும், பின்னாடி ஒரு ஃப்ரேம் மாதிரி டப்புன்னு ஐயில் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் ஒன்று வரும், அதுக்கப்புறம் தான் ஜப்டி அடிச்ச சப்பாத்தி கறி அப்படின்னு பாடுவேன், அதுக்கு முன்னாடி ஒன்று வரும், அந்த இடத்துல ஒரு விஎஃப்எக்ஸ் மேட்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது பார்த்தோன்னே செம்ம ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ சொன்னோடனே எனக்கு இன்னும் ஐடியா எனக்கு தோணுச்சு, ஓ அப்போ இந்த விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பித்தேன், இந்த மாதிரி போகலாம், இது இந்த இடத்துல இப்படி பண்ணலாம். மோனிகா பெல்லுச்சி இது வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபோட்டோ பார்த்துருப்போம், அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் வரும், அவங்க சிகரெட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அன்லாக் பண்ண உடனே இந்த விஷயம் இப்படி உடைக்கலாம் அப்படின்னு எனக்கு காமிச்ச உடனே நான் நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் உள்ள ஒன்று போட ஆரம்பித்தார். 170 இது வந்து விஎஃப்எக்ஸ்க்கான ஐடியா வந்து ஸ்டார்டிங்கில் பேசிக்காக தான் இருந்தது. எப்படின்னா இது ஒரு கேமிங்காக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எங்கே என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு ஐடியா இல்லை. இப்போ அந்த 170 வந்து விஎஃப்எக்ஸ் ஸ்டார்டிங்கில் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் ப்ராப்பராக நாங்கள் பிளான் பண்ணது. டோர்லேருந்து வருவான், இங்கேருந்து வந்தோடனே திரும்பினோடனே மேலே போனோடனே அப்போ தான் எனக்கு அந்த கேங் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி ரிவீல் பண்ணோம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கடைசியாக என்னை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிவீல் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்குதுங்கிறது அந்த ஒரு மூட் செட் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மேலே வரும்போது விக்கி பப் அதுக்கப்புறம் கேமிங்னும் போது இந்த இடத்துலலாம் என்ன பண்ணலாங்கிற போது அவரோட ஒரு மேஜிக்கை உள்ளே எடுத்துகிட்டு வராரு. ஸோ அப்படி ஆனோடனே எனக்கு இன்னொரு ஐடியா வருது, இந்த இடத்துல இது பண்ணலாம், இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். இதெல்லாம் முன்னாடியே செட் பண்ணது. எதுனா அந்த எல்லாருமே ட்ரம்பட் சாக்ஸோஃபோன்லாம் வச்சிருப்பாங்க. அது எந்த ஐடியாலேருந்து வந்ததுன்னா எனக்கு இப்படியும் நான் சில ஐடியாஸ் பண்ணுவேன். எப்படின்னா பின்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபோட்டோஸ் பார்ப்பேன், ஃபோட்டோஸ்லேருந்து அதை வந்து ஒரு வீடியோவாக நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இப்போ ஏதாவது ஃபோட்டோ பார்ப்பேன், இதை வந்து நம்ம வீடியோவாக பண்ணால் இந்த விஷயமா ஒன்று பண்ணலாம்ல, அங்கேருந்து ஒரு ஐடியா தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காஸ்டியூம் ஐடியாஸ் வந்து எனக்கு 170 வந்து ஃபோட்டோஸில் கிடச்சிது. அப்படியே மாற்றி எக்ஸ்சேஞ்ச் தான். விக்கி பப்க்கு ஒன்று வரும், அது என்கிட்ட ஒன்று சொல்லுவார், எனக்கு ஒன்று வரும், அது விக்கி பப் கிட்ட சொல்லுவேன், அப்படியே பண்ணி மாற்றி அது பண்ணுது. இன்ஃபேக்ட் வந்து 170ல் லாஸ்ட் மணியை பார்த்தா 4:30ங்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து அன்னைக்கு உட்காந்து நானும் விக்கி பப்பும் உட்காந்து அப்போ பிளான் பண்ணி பண்ணுறோம் அவர் வீட்டில். அது வரைக்கும் முன்னாடி ஐடியா இல்லை, என்ன பண்ண போகிறோங்கிறதே தெரியல, இது மட்டும் தான் ஐடியா. எனக்கு வந்து அது 1 ஷாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். அந்த கடைசி மட்டும் சிங்கிள் ஷாட், அது மட்டும் தான் பிளான் பண்ணோம். சிங்கிள் ஷாட் இது வேணும் எப்படின்னாலும் சொல்லி சிங்கிள் ஷாட் எடுத்துட்டோம். எடுத்தக்கப்புறம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி விஎஃப்எக்ஸை உள்ள செட் பண்ணோம். இத்தனை வீடியோஸ் யூ பிகம் லைக் மியூசிக் வீடியோ டைரக்டர் அண்ட் தென் லைக் வாட் வுட் யூ சே, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க உங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ? லைக் வாட் மிஸ்டேக்ஸ் வுட் யூ ஸ்பெசிஃபிக்லி அவாய்ட் ஆர் எனி டிஃபரன்ஸ் இன் லைக் இந்த விஷயம் எப்படி பண்ணலாம் மாற்றலாம் அப்படிங்கிறது தான் 2 விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. 2 மேட்டர் தான். ஒன்று வந்து எனக்கு அதிகமாக கோவம் வரும், அந்த கோவத்தை வந்து அது ஆக்சுவலாக அது செட்டில் பண்ணவே கூடாது, அந்த ஒரு விஷயம் அது எனக்கு வரும். அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இந்த ப்ராசஸில் நிறுத்தியிருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா பிளானிங் இல்லாமல் சில டைம் போகவே கூடாது அப்படிங்கிறது. ஏதோ ஒரு ஷூட்டில் தான் வந்து என்ன ஷூட் கரெக்டாக தெரியல, ஏதோ ஒரு விஷயம் பிளானிங் இல்லாமல் நான் போயிட்டேன். அது இல்லாத போகும்போது ஃபுல் லாக்கு. எப்படின்னா சில டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த டைமில் போய் அங்கே ஒன்று பண்ணிடலாம், இடம் பார்த்தோன்னே இது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எடிட் டேபிளில் வரும்போது நம்ம யோசிச்ச ஒரு ஃபீலிங்லேயே இருக்காது. அது ஏதோ இந்த இடத்துல நம்ம யோசிச்சு இருக்கலாமேடா, என்னடா இதை மட்டும் யோசிச்சு அது இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் மட்டும். அதனால நான் இப்போ எது பண்ணுறதுனாலும் உட்காந்து ஃபுல் பிளானிங், அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது ஃபுல் பிளானிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே இடத்துல புதுசான ஐடியா வந்தால் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, ஃபியூச்சரில் நாங்களும் வச்சிருந்தோம், இது வந்து ஒரு சர்ப்ரைஸா எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இருந்தோம். ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. சியர்ஸ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பச்சபால் பார்க்கணும், நல்லா இருக்கும் உண்மையாவே. ஃபீலிங் லைக் a baby bro. நல்லா இருக்கு ப்ரோ, உண்மையா நல்லா இருக்கும். முதல்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன், அவருக்கு மட்டும் பச்சை பால் கொடுத்துட்டு நம்ம குடிச்சதே இல்லைனால பால் காய்ச்சி அப்புறமா இல்லை இருக்கு, செம்மையா இருக்கும் உண்மையாவே. இந்த இது கரெக்டான ஒரு கோல்டு, ரொம்ப சில்லுன்னு இருந்தா டேஸ்டே தெரியாது, இது கரெக்டான ஒரு கோல்டு ப்ரோ. அதான் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ வரைக்கும் மியூசிக் வீடியோ உங்களோட பாட்டுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஃபியூச்சரில் will we be able to see பால்டபா டைரக்டிங் அதர் ஆர்டிஸ்ட் மியூசிக் வீடியோ?
கூடிய சீக்கிரத்தில் ஒன்று வருது. வேற மாதிரி. ஆக்சுவலாக ஆமாம், ஃபுல்லாக நான் ரிவீல் பண்ணல. லாஸ்ட் மந்த் தான் ஷூட் பண்ணோம். எனக்கும் ரொம்ப நாளாக இருந்தது மற்றவங்களுக்கு வீடியோ டைரக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த வருஷம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னா எந்த மட்டும் இல்லாமல் வெளியிலையும் மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. கொஞ்சம் எனக்கு இன்னும் அதில் ஒரு நான் லாஸ்ட் இயர் ஏன் நான் அந்த மாதிரி பண்ணலன்னா, ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன வச்சு தான் நான் பண்ண முடியும். போயிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் என்ன கதைங்கிறது என்னால் பண்ண முடியும். ஃபுல்லாக டான்ஸில் கற்றுக்கின ஒரு விஷயத்த வச்சு மட்டும்தான் நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எடுத்த உடனே நான் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நான் போய் பண்ணி அதை பண்ண முடியாது. ஸோ இப்போ எனக்கு எல்லாமே பண்ணிட்டேன், என்ன கதை எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு மாதிரி நினைக்கிறேன். கண்டிப்பா எப்போ ரிலீஸ் ஆகுது? நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஃபெப் வந்து 2nd வீக் ஆர் 3rd வீக்குள்ள பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஆனால் அது எடிட்டிங்ல இருக்கு. அது சேம் எடிட்டர் கிட்ட தான் இருக்கு. நம்ம அவரை ப்ரெஷர் பண்ண முடியாது. அவர் முடிச்சாருன்னா அண்டர்ஸ்டுட் பண்ணிடலாம். வேற மாதிரி ப்ரோ. சூப்பர். இந்த வருஷம் இப்போ வந்து நீங்க ஃபிலிம்ஸ்க்கும் சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆவேஷம், இந்த மக்காமிஷி, அப்புறம் நேம் இஸ் ஜான் அது பண்ணியிருக்கீங்க. இண்டி சீன்லேயும் நீங்கள் செவரல் சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்ன ஜென்யூனாக என்ன டவுட்னா, ஒரு ஆர்டிஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக மட்டும் இருக்குது, இண்டி சீனில் மட்டும் சர்வே பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குமா? லைக் அது ஒரு கெரியர் ஆப்ஷனாக நான் இண்டி ஆர்டிஸ்டாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்கன்னு வைங்களேன். லாங்கர் ரனில் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இண்டி சீனில் இப்போ? ஸோ எனக்கு யோசிக்கும் போது 100%, 200% கிடைக்கும். இப்போ நான் பார்க்கறது வந்து பயங்கரமான ஒரு ஃபீலிங். இண்டி ஸ்பேஸ் வந்து லைக் நார்த்லயும் சரி, இன்னும் வெளியில இன்டர்நேஷனலாவும் சரி, லைக் இங்க பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல என்ன கதை என்ன போயிட்டு இருக்கு மியூசிக். இப்போ இன்னும் HMKவோட சாங் வந்து ரொம்ப இன்னும் பயங்கரமா வெளியே போனதுனால இந்தியால இருந்து இப்போ ஒரு ஸ்பாட்லைட் இன்னும் இந்தியாவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஃபிலிம்ல நமக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஃபுல் ஜோனுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து நம்மளது வந்து அந்த ஒரு ஜட்ஜ் பண்ற ஒரு ஃபீலிங்லேயே இருக்காங்க. இன்னும் ஓப்பனா நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நம்மளால பண்ண முடியாது இந்தியில. ஏன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இதை வச்சா ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்ட்டுக்கு ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணும் போது நம்மளும் நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவனோட ரியல்னஸ் அதுவா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நான் ராவா பண்ணாதான், ஆனா அது பீப்புளுக்காக ஒன்று ஹைட் பண்ணி ஒன்று பண்ணும் போது அவனோட ரியல்னஸ் போகுது. அந்த டைம்ல அவனுக்கு அதுல இருந்து growth நடக்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கு. இது வந்து மேபி ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் மாறி இருக்கு. ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது என்னால. சென்னையிலன்னு பார்த்தோன்னா எனக்கு தமிழ்லயே நான் சொல்றேன், தமிழ் சீன்லயே சொல்றேன். இப்பதான் கொஞ்சம் ஃபீல் மாறி இருக்கு. மணி மேக்கிங் அல்டிமேட்டா பண்றதுக்கான சான்சஸ்லாம் இதுல இருக்கு, நிறைய இருக்கு. பட் ஆனா பிளான் போடணும். பாட்டு பண்ற ரிலீஸ் பண்ற அப்படின்னு இல்லாம அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா எல்லா ஆர்டிஸ்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணாங்கன்னா 100% மணி ஸ்டேபிளாக வர்றதுக்கு பயப்படாமல் ஒரு விஷயம் சினிமாவில் பண்ணாதான் மணி அதிகமாக மேக் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாமல் அதை தாண்டி அதிகமாகவே இங்கே மேக் பண்ணலாம். சினிமாவில் பண்ண ஒரு ப்ளஸ் என்னன்னா, வைடர் ஆடியன்ஸ்க்கு நம்மளால போக முடியும் நம்மளோட மியூசிக். ஸோ அதுக்காக மட்டும்தான் ஒரு மேட்டர். மற்றபடி இதெல்லாம் மணிலாம் நல்லாவே மேக் பண்ணலாம். இண்டி ஆர்டிஸ்ட்ஸ் வந்து லைக் what would you say the ways they can earn income? இப்போ ஜென்ரலாக இப்போ as someone like எனக்குலாம் வந்து இப்போ டக்குனா அவங்க பாட்டு பண்ணுறாங்க, அதில் ஒரு ஸ்பாட்டிஃபைலேருந்து வருது, மேபி they'll perform in concerts, but performing in concerts doesn't happen immediately இல்லை. ஆமாம். ஸோ இப்போ எஸ்பெஷலி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐ திங்க் அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஐடென்டிட்டியும் காமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. உங்களுக்கு அந்த லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால what would you say like different ways of indie artists to like get income? ஸ்டார்டிங்லனா 100% இன்கம் பத்தி யோசிக்கவே கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் ரூல்னு சொல்றத விட அதான் மைண்ட் செட். அப்படிதான் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இதுல வந்து. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அவன் கரெக்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ எனக்கு ஓப்பன் ஆனது எப்படின்னா, இப்போ நான் வந்து திரிஷான்னு ஒரு பாட்டு விடுறேன், அது இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி வைரலா போச்சு. வீட்டுல திரிஷான்னு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு மேல கண்ணா இருக்கா. வைரலா போனதுக்கு அப்புறம் இமீடியட்டா நான் ஒரு பாட்டு பண்றேன் ஐன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோ பண்றேன். இது எப்படி சொல்றேன்னா, என்ன செல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ப்ராசஸ் நான் பண்ணிட்டே இருக்கேன்ல. பிளான் பண்ணி தான் சில விஷயம் நாங்கள் பண்ணோம். எப்படின்னா, இப்போ நான் காஸ்டியூம் போடுறதுனால என்ன ஆகும்னா, மியூசிக் வீடியோ தாண்டி வேற ஏதாவது ஷூட்ஸ்க்கு என்ன பார்ப்பாங்க, என்னோட விஷயத்துக்கு எடுப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிரியேட் பண்ணுறேன். என்னோட மியூசிக் வீடியோக்கு நானே பண்ணுறேன் போது அங்கே இன்னொரு வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நானே ஓப்பன் பண்ணுறேன். என்னோட மியூசிக் வீடியோக்கு நானே டைரக்ட் பண்ணுறேன். இது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு ஃபீலிங் இல்லை, எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். ஸோ அதனால இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. இப்போ மியூசிக்கில் மட்டுமே கிரியேட் பண்ணோன்னா அது வந்து பாட்டு ஹிட் ஆகுறதுல தான் இருக்கு. அது ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, ஒரு 2 பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துனே இருக்கும். அதை கரெக்டா என்ன அடுத்தடுத்து சொல்லி செட் பண்ணி போனாலே ஓகே. பாட் ஹிட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஒரு
கேம்பிள் தானா ப்ரோ, இல்லை அதை கொஞ்சம் யூ கேன்? ஹானஸ்ட்டாக என்னோட மியூசிக்கில் நான் சொல்கிறேன், காற்று மேலே 100% ஹிட் ஆகுங்கிறது என்னோட தாட். 100% எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த ஒரு மைண்ட் செட்டில் கிரியேட் பண்ணல. அது இது வந்து ஒரு ட்ரெண்டு சாங்காக ஆக்கணும் அப்படிங்கிறதே பண்ணல. எனக்கு வந்து இந்த ஆஃப்ரோ மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆஃப்ரோ மியூசிக், இந்த காற்று மேலே நம்மளோட சவுண்டிங், நம்ம ஊரில் இருக்க சவுண்டிங்கும் இதுவும் கரெக்டாக இருந்தது. அது சூப்பராக பிளெண்ட் பண்ணி ஆஃப்ரோ நாங்கள் சேர்ந்து ஒரு விஷயம் அழகாக பண்ணோம். அது அழகாக வந்துச்சு வெளியில். நீ ட்ரெண்டுக்காக மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறதும் நல்ல மேட்ரு தான். அதை தப்பு சொல்கிறதுங்கிறது வந்து அப்போ அவங்க யோசிக்கவே தெரிலன்னு நினைக்கிறேன். ட்ரெண்டிங்காக மட்டும் பாட்டு பண்ணி அவனோட ரியல்னஸ் அழிச்சிக்கிறான். அது வந்து அந்த ப்ராசஸில் 100% நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எனக்குமே ஆச்சு அது. நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தேன்னா, நான் விக்கி பப் எங்களோட மைண்ட் செட்டே எப்படின்னா, பாட்டு பண்ணோம், நம்ம என்ன ஒரு தாட் வச்சுருந்தோமோ அதை மட்டும் தான் பண்ணோம். அதை தாண்டி நிறைய விஷயம் வரும், அதை எடுக்கவே கூடாது. ஆனால் சில டைம் அதை எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் போகும். ஸோ அந்த மாதிரிங்கிற போது பண்ணிட்டு நம்மளோட பிளே கிரவுண்ட் ஏதோ அதில் வந்துடும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் நிறைய ஆடியன்ஸை இப்படி ஒருத்தன் இருக்காங்கிறத காமிக்க வைக்கும். ஆனால் என்னோட மேஜரான பிளே கிரவுண்ட் வந்து இண்டிபெண்ட் ஒரு மேட்ரு தான். நானாக இருக்க முடியும். லைக் சாங்ஸ் பண்ணுறது அவங்களோட ஐடியா தான். நீ ட்ரெண்டுக்காக பண்ணாலும் ஓகே, நீ எப்படி பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணணும்னு நினச்சாலும் ஓகே தான். அது எப்படி எடுக்கிறாங்க தெரியல. அது மணி அதிகமாக போச்சுன்னா அது கமர்ஷியல் மியூசிக்னு வருமா, இல்லை வியூஸ் அதிக மக்களால் பார்க்கப்பட்டா அது கமர்ஷியல் மியூசிக் வருமா? ப்ரோ ஐ திங்க் அவங்க ஜெனரிக்காக ஒன்று பார்த்தாங்கன்னா அதை கமர்ஷியல்ன்றாங்க. அவங்களுக்கு புரியலைன்னா அதை கைண்ட் ஆஃப் டர்ம் இட் அண்ட் லைக் புட் இட் அசைட் மாதிரி. எப்படின்னே இது புரியாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னமும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு தான்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு சாங், பயங்கரமான சாங். ஆனால் அது நம்பர்ஸில் பார்த்தோன்னா பயங்கரமாக போச்சு. எல்லாருக்குமே ஹிந்திலேருந்து எல்லாருக்குமே ஹிட் ஆச்சு. அது பாட்டு ஹிட் ஆச்சுன்னா கமர்ஷியல் பாட்டு சொல்கிறாங்களா அதில்? எல்லாருமே அந்த ஒரு விஷயம், ஒரு மைண்ட் செட்டாக ஒரு என்ன தோன்றோ அதுதான் பண்ணுவாங்க. இது வந்து 3 நாள் ஆச்சா நீங்க எக்ஸ்ன்ற பாட்டு விட்டு? 3 நாள் ஆச்சா? என்னோட எக்ஸ் நினைச்சா கொடுத்துருக்கலாம், கொடுக்கவில்லையா கிஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஷூட் முடிச்சுட்டு கார்ல வரும்போது தான் அவங்க பாட்டை கேட்டோம் ப்ரோ. கேட்டது வந்து லிட்ரலா ஒரு 32 தடவை அந்த பாட்டு ஓடி இருக்கு இன்னி வரைக்கும். லைக் நாங்கள் கேங்காக 32 தடவை அந்த பாட்டு கேட்டோம். தனியாக நானும் அந்த பாட்டை ரிப்பீட்டில் போட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். பர்சனல் ஜட்மெண்ட் உங்களோட சாங்ஸ் மேலே. லைக் ஆடியன்ஸாக எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு புரியல. எனக்கு பர்சனலாக பால் டப்பா இதுக்கு முன்னாடி பண்ண சாங்ஸ் எல்லாம் ராப் ஃப்ளோ வந்து கொஞ்சம் சிமிலராக இருந்துச்சு. இந்த சாங் கேட்ட உடனே பால் டப்பா ஷுட் மேக் மோர் சாங்ஸ் லைக் திஸ். இதில் பார்த்த ஃப்ளோ, இதில் பார்த்த லைக் உங்களோட இதுவே சொல்கிறேன், வோக்கல்ஸே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த சாங்குக்கும் இதுக்கும் வேற லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக அதுதான் தோணுச்சு. லைக் அந்த சாங்ஸ் எல்லாம் சிமிலராக, லைக் ராப் ஃப்ளோ, சிமிலர் வேர்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த சாங்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளோல போகும். இது மட்டும் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் வைப், ஒரு லைக் உள்ள இருந்து ஒரு ஃபீல் வந்த மாதிரி இருந்துச்சு இந்த சாங்ல. ஒரே மாதிரி இருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அது எடிட்டா இருக்கட்டும், அது டான்ஸா இருக்கட்டும், எது வேணா. ஸோ அந்த மாதிரி யோசிச்ச டைம்ல தான் இது வந்தது. இதுக்கு முன்னாடிலாம் பண்ணது வந்து நான் ஒரு சாங் நான் பண்ணிட்டு நான் ஒரு டைம் வச்சேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்தடுத்த சாங் ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணும்போது எது என்னோடது அப்படின்னு நம்ம ஃபைன் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கும், ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்போ நான் அது பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தடுத்து பேக் டு பேக். இதே இப்போதைக்கு நம்ம இப்போ தான் ஒன்று பண்ணுறோம், கான்ஸ்டன்டாக இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டில் ஒரு சாங் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதணும், லைக் இந்த மாதிரி பிரேக்கப், ஒரு மாதிரி R&Bயா, லைக் மெலோவா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் எழுதணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எனக்கு வராது. புரியுது. ஸோ அந்த இடத்துல உடைக்கணும்னு எழுதினேன். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயம் வராதுன்னா அப்போ வர வைக்கலாம், என்ன கதைங்கிறது பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஐடியா இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து நான் எடுத்தேன்னா, நான் கரெக்டாக ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக கமெண்ட்டில் வந்து. ஏன்னா இதை நான் 100% இதை நான் சொல்லணும். ஏன்னா கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லியிருந்தாரு, இந்த பாட்டு வந்து ரஸ்ஸோட பிரீத் சாங்கோட ஃபீலிங்கில் இருக்கு. ஸோ அந்த சாங்குக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த பீட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் எடுத்துட்டு நான் அந்த சாங்குக்கு வந்து சாங் எழுதலாம் அப்படின்னு பண்ணி அதில் இருக்க ஹுக்கே வச்சுட்டு சும்மா இது இன்ஸ்டாகிராமில் போடலாங்கிறது தான் பண்ணது பிளான். ஸோ அந்த பாட்டுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவபாலோட உட்காந்துட்டு, ப்ரோ இந்த பாட்டுக்கு சும்மா ரெக்கார்ட் பண்ணி இதே வச்சு ஒன்று பண்ணி போட்டுடலாம் ப்ரோ, பெருசாக ஒன்று ஆகும் அப்படி பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சிவபால் சொன்னார், ப்ரோ இதை கொஞ்சம் மியூசிக்காகவே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி டெவலப் ஆகி மிஸ்டேக்ஸ் நிறைய நடந்து அப்படியே டெவலப் ஆகி இந்த சாங் இப்படி உருவாச்சு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்ன வச்சேன்னா, இந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரிஸ்லேருந்து ஒரு ஸ்டோரி எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைன் எழுதி. ராக் ஸ்டார் படம் பார்த்துருக்கீங்க? ஆமாம். அதில் ஒரு டேர்ம் வரும் தெரியுமா, ஹார்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரூவாக ஒரு ஆர்ட் கிரியேட் ஆகும் அப்படின்ற. எனக்கு இந்த பாட்டு கேட்டோடனே மேபி இஃப் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரியல் ஸ்டோரி, அந்த வேர்ஸ் வந்து லைக் அந்த ஃப்ரேஸ் வந்து ட்ரூன்னு
அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆமா கரெக்ட். அந்த அந்த பாட்டு பண்ணும் போது எனக்கு ரொம்ப அது அந்த ஃபீலிங் எக்ஸாக்டா வெளியில என்ன கன்வே ஆகுதோ அந்த பாட்டு கிரியேட் பண்ணும் போது எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்துலேருந்து லைட்டாக சின்ன சின்ன ஒரு விஷயம்லாம் எடுத்து நான் பண்ணும்போது ஓகே இது கரெக்டாக இருந்தது. ஸோ அது வெளியில் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும், இந்த 100% இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்கும். அது வந்து லவ்வாக இருக்கணும்னு இல்லை, அது எதுவாக இருந்தாலும் ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்டில் தான். ஆனால் இதில் பர்டிகுலராக இருந்தேன் நான். இந்த பிரேக்கப் ஆச்சு. ஸோ இந்த பிரேக்கப்பில் நான் உண்மையாக இருந்தேன், அவள் உண்மையாக இருக்காளோ இல்லையோ என்னோட லவ் ட்ரூ. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்கணும்னா, நான் அவளை திட்டுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நான் உண்மையாக இருந்தேன், நான் அவளுக்காக எவ்வளோ லவ் பண்ணேங்கிற விஷயத்த மட்டும் கன்வே பண்ணும், அந்த மீட்டர்லேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் க்ரியேட் பண்ணுது. என் லைஃப் இஸ் லைக் a plastic and gradually என் ஹார்ட்ல பெயின் மோசமான லவ் டிக். ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் என்னோட சுச்சுவேஷன் ஸ்டோரியை சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அவளை பற்றி சொல்வேன். குயில் வாக்ஸ் லைக் அ மயில் பியூட்டிஃபுல், டச் பண்ணி போனால் பேட், அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் செட் பண்ணேன். லூப்லேயே ஓடிட்டே இருக்குது, இதுக்கப்புறம் ஓடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. கண்டிப்பாக லைக் நான் இப்போ வந்து நோட்டீஸ் பண்ணதுன்னா மெனி ஆஃப் த ரேப்பர்ஸ் ஐ ஸ்டார்ட் லிஸ்னிங் டு ரேப் இப்போ தான் ஒரு 1-2 இயர்ஸ். லைக் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் 170 சென்டிமீட்டர் ரிலீஸ் பண்ணும் போதில், அப்புறம் அசல் ப்ரோ, அப்புறமா வந்து லைக் இஃப் யூ டேக் இன்டர்நேஷ்னல் ரேப்பர்ஸ் கான்யே ஆர் anyone, you've noticed that they've all had to go through some like struggle. இந்த struggle வந்து does it help you become a better storyteller ன்னு சொல்லுவீங்களா, இல்லை அது ஒரு inherent talent வந்து இந்த இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு நான் பார்த்தது ஸ்ட்ரகிளாலாம் எனக்கு தெரியல, நான் அது ஒரு ப்ராசஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா இது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குன்னா, எனக்கு சொல்ல போனோன்னா, நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது காலையில் எனக்கு வந்து 8 மணிக்கு காலேஜ் இல்லை எக்ஸாம் இருக்கும். ஈவினிங் 7 மணிக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிப்போம், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் முடியும். ஸோ அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக காலேஜ் போவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். ஆனால் இது ஸ்ட்ரகிள்லாம் தெரில, இது ஒரு ப்ராசஸ் தான், நீங்கள் எடுத்த ஒரு சாய்ஸ் தான். ஸோ எனக்கு அதுலேருந்து ஒரு ஸ்டோரி டெல்லராக ஆனனாங்கிறதுலாம் தெரில. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கும்போது ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு சுச்சுவேஷனோ ஏதோ ஒன்று நடக்கும், அதை வச்சு நான் ஒரு கிரியேட் பண்ணுவேன். மக்காமிஷிலாம் அப்படி தான். மக்காமிஷியும் சரி, ஜான் படத்தில் அந்த மை நேம் இஸ் ஜான் அதுலேயும் சரி, ஸோ அதுக்கப்புறம் காற்று மேலேயும் சரி, அந்த டைமில் ஒரு விஷயம், ஒரு கதை ஒன்று நடக்கும், அந்த டைமில் ஏதோ ஒரு விஷயம் வரும், அதை வச்சு நான் ஃபுல்லாக டெவலப் பண்ணேன். ப்ரோ ஃப்யூச்சரில் நம்ம இண்டி சீனில் யார் கூட கொலாப் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா, இல்லை பிளான் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி? யார் கூட கொலாப் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு இல்லை, கொலாப் இப்போதைக்கு யாரோடையும் பண்ணல. இப்போ அடுத்த பாட்டு ஒன்று பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா வெங்காயத்தோட தான் பண்ணியிருக்கேன், நவீனோட. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு டான்ஸர், அவரோட சேர்ந்து ஒன்று பண்ணோம், கான்சின்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேர் சேர்ந்து பண்ணோம். ரீசெண்டாக இப்போ ஒரு வாரம் முன்னாடி பண்ணோம், அவ்வளோதான். நான் ஒரு பாட்டு முடிச்சிட்டேன், இந்த வேர்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கு, அது மட்டும் பண்ணிடுறேன். அப்படி இருந்தேன்னா அது ஒரு கொலாபான இல்லை, மாதிரி அவங்களை காப்பாற்றுறதுக்கு கூப்பிடுறோம். அது மாதிரி இப்போ பாட்டு பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கொலாப் நடக்கவே கூடாது. கொலாப் எப்படின்னா, எந்த ஐடியாவும் இல்லாமல் நம்ம உட்காரலாம், உட்காந்து சாங் வந்து என்ன மாதிரி பீட் போகிறோம் பேசலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். ஆமாம், ஒரு கொலாப்னு இருக்கு ஆக்சுவலாக. அப்படி தான் வந்து கிலாக்கேவோ நானும் ஒன்று பண்ணியிருக்கோம். ஓகே அர்பன் தோழா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட். கிலாக்கே நானு அர்பன் தோழா 3 பேர் பண்ணோம். அதெல்லாம் எப்படின்னா, பெங்களூர்லேருந்து கிலா சூட் கேஸ் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டான், வெளியில நின்றுட்டு இருக்கான். வீட்டுக்கு வெளியில போய் பார்க்குறேன், வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான் கிலா, கை வெளியில தான் இருக்கேன் வாடினா. போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு, எனக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் இப்போதைக்கு இருக்குது, மியூசிக் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஆனால் இது ஐடியாவே நான் என்ன பண்ணேன்னா, இது பண்ணால் தோழர் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ளைஸ்லேருந்து ஒரு என்ன மாதிரி ஒரு ஐடியாவில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலாவும் நானும் உட்காந்து ஸ்ப்ளைஸ்லேருந்து ஒரு லூப் மட்டும் எடுத்தோம், ஒரு பெர்கஷன்ஸ் லூப் மட்டும் எடுத்துட்டு அதில் ஒரு பாட்டு முடிச்சிட்டேன். நானும் முடிச்சிட்டேன், கிலாவும் முடிச்சிட்டான். முடிச்சிட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தோழர்கிட்ட சொன்னேன், ஐயா இதுதான் வந்து லூப்பு, இல்லை இந்த ஃபீலிங்கில் இதை சுற்றி ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னோடனே அவர் பயங்கரமாக ஒன்று பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இதில் ஒரு எனக்கு நான் வந்து கில்லா எப்படி பாட்டு எழுதுறான், எப்படி பண்ணுறான், என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் எப்படி பண்ணுவேன், என்ன கதை அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சிச்சு. ஒரு மெமரிஸும் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி கொலாப் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால கொலாப்ஸ்லாம் இப்போதைக்கு எதுவுமே எடுக்கலாம், அந்த மாதிரி எதுவும் வரல. ஸோ அந்த மாதிரி வந்தால் ஜாலியாக ஒரு ட்ரீம் கொலாப சொல்லுவீங்களா? லைக் யூ கேன் லைக் நாட் ஜஸ்ட் எனி ஆர்டிஸ்ட், இன்டர்நேஷ்னல் எனிஒன். கரண்ட்டாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து டெம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப கேட்டுட்ருக்கேன், கமாவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. கமாவோட கார்டன் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு.
ஸ்டோரியில போட்டிருந்தீங்க. நான் போட்டிருப்பேன் அது. நான் ஒரு 2-3 வாட்டி போட்டிருக்கேன் அது. ஏன்னா அந்த பாட்டுலேருந்து இன்னும் அந்த ஒரு அழகான ஒரு பாட்டு அது. ஆக்சுவலாக அந்த ஆர்டிஸ்டே வந்து அந்த ஆர்டிஸ்டோட அவரை ஃபாலோ பண்ணாலே அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீலிங்லேயே இருக்க மாட்டார். ஒரு மாதிரி நேச்சராக நிறைய ஒரு விஷயம் புதுசாக இருக்கும் அவர் பண்ணுறது. அவரோட மியூசிக்கும் அப்படி தான் இருக்கும். சர்ச்சில் பாடியிருந்தார். லைக் அந்த ஒரு ஃபீலிங் இதில் கிடைக்கும். மியூசிக் வீடியோ டைரக்ஷன் அப்படின்னு வரும்போதில் லைக் இப்போ லைக் எனி வீடியோஸ் அட் இன்ஸ்பயர் யூ? இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோஸ் எனக்கு இந்த வீடியோ செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. சாண்டியும் கேவர் வரமும் சாபமும் அது பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் கேட்குது. அந்த மியூசிக்கோட போகும் எல்லாருக்கும் வரும் சாபம் கொஞ்சம் ரேண்டமா. ஸோ அதனால் அது செம்மையாக இருந்தது. அது ஒரு ஃபீலிங்காக அந்த பாட்டுக்கேற்ற ஒரு கலர்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ அது ரொம்ப பிடிச்சது. சடனாக இப்போ மைண்டில் வந்தது அதுதான். அது வந்து பாலாஜி கொம்பையா டைரக்ட் பண்ணது. அவர் ஸ்டார்டட் காஸ்டியூம் டிசைனரா ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜோன்ல வந்து இதுக்கும் பாலாஜி தான் பண்ணாரு. எங்கராஜாவும் நானும் பண்ண சாங் வந்து பாலாஜி தான். 170 சென்டிமீட்டர் வித் பால் புட்டி உட போற ஃப்ரெண்ட்ஸ் கூட மார்ஸ்ல அட்டி நான் ஏ பாலாஜி சரியான டேலண்ட். என்னன்னா பாட்டும் ஒரு சில டைம் பண்ணுவாரு, பார்த்தா காஸ்டியூமும் பண்ணுவார், ஃபுல் இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு. அவர் தான் டைரக்ட் பண்ணாருன்னு லைக் பயங்கரமான மேட்டர். அது செம்மையாகவும் இருந்தது. His vision and his ideology doesn't go away from it. ஆமா கரெக்ட். சரி ப்ரோ, நாங்க உங்களுக்கு வந்து ஒரு 3 சீட்டு போட்டு வச்சிருக்கோம். ஓகேயா? அந்த 3 சீட்ல 3 டாஸ்க் இருக்கும். அதை நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ பாப்போம். என்னன்னு போட்டிருக்கு? பெர்ஃபார்ம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் சாங் இன் யுவர் ஸ்டைல். நான் பாடினாலே அது என்னோட ஒரு ஸ்டைல்ல தான் இருக்கும். அவன் மற்ற ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து அசலோட சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அசலுக்கும் தெரியாது. இப்போ பையாடி வேற டைட்டா இருக்கு. ஓகே, பையாடே பெர்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க. வருவேன் ஃபயர் இன்ஜின் காட்டாதீங்க மரஞ்சி ஃபேக் ஐடி சிவரஞ்சினி _15 இல்லீகல். அப்போ இந்த அட்டுலையும் பண்றவன் அட்டாக் பண்ணி துரத்த வந்த டொனால்ட் ட்ரம்ப் போல அசல் கோலார் சிக்கோ 7 சேஸ்டர் நான் போர் வச்சாங்க அப்பா போட்ல ரவுண்ட் அடிப்பான் கோஸ்டர் நான் கோலாலம்பூர் போனாலும் பேசுவேன் தண்டையார்பேட்டை பாஷை. அவ்வளோ அது வரைக்கும் தெரியும். ஆமா, அசலோட லைன்ஸ்லாம் வந்து ஃபயர் ஒரு மாதிரி. அது அசல் பாடினா மட்டும்தான் அது ஒரு ஃபயரு. இந்த கேள்வி வந்து ஆக்சுவலி வர கெஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் டிப்பிக்கலாக நான் கேட்குற கேள்வி. ஏன்னா ஒருத்தங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேள்வியை பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு ஆன்சர் வரும். இந்த வேர்ல்ட்லேயே நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு பர்சன். ஓகே, அப்பயே நீங்கள் சாங் கிரியேட் பண்ணுவீங்களா? இல்லை 100% வாய்ப்பே இல்லை. சூப்பர். அது ஏன் இல்லை? ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது யோசிச்சு பார்த்தா. இப்போ பாட்டு பண்ணுறது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த டைமில் என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எதுவுமே இல்லையேடா, இப்போ இதை நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும், பீஸாக இருப்பேன். அந்த டைம்லேயே பாட்டுலாம் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். மேபி டான்ஸ் வேணால் ஆடிட்டு இருப்பேன். பாட்டுலாம் எழுதி பண்ணிட்டு இருப்பேன்னா தெரியல. ப்ரோ, நீங்கள் இந்த ஆர்டிஸ்ட் சைடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டான்ஸ் பேட்டில்ஸ், டான்ஸ் காம்படிஷன், இந்த ஸ்டேஜ் ஏறுற மேட்டர்லாம் கம்மியாயிருச்சு தானே? ஆமாம், ரொம்ப. அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கேன். டான்ஸாக நான் எதுவுமே ஏறது இல்லைன்னும் போது எனக்கு சேடாக இருக்கும். அதனால தான் எப்போல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு கோரியோ க்ரியேட் பண்ணி நான் அது வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அதில் ஒரு 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 பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எப்படின்னா, நான் ஒரு மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் டான்ஸ் வீடியோ நான் 30 செகண்ட் ஆடி ரிலீஸ் பண்ணுறதுக்குமே பயங்கரமான ஃபீலிங். அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டேன்னா அந்த வீடியோ ஒரு குறைஞ்சது ஒரு 500 வாட்டியாச்சும் பார்த்துருவேன். நம்ம பார்ப்போம்ல, நம்மளோட வீடியோஸ் கூட நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஷார்ட்ஸ் செம்மையா தான் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் டான்ஸ் வீடியோ நான் எடுத்து எடிட் பண்ணி பார்க்கும்போது அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருக்கும். ஜாலியாக இருக்கும். ப்ரோ, அப்போ வந்து இது கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆர் மியூசிக்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், டான்ஸ் தான் 100%. பிரிக்க முடியாது. லைக் மியூசிக் உள்ள தான் வருது. நான் டான்ஸ் ஆனாலும் நான் மியூசிக்கை சுற்றி தான் இருப்பேனே. அது ரெண்டுத்தையுமே பிரிக்க முடியாது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப லவ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பித்த ஒரு விஷயம் டான்ஸ் தான். டான்ஸில் ஒரு ஜேர்னி டிஃப்ரெண்ட். இந்த ராப்ஸின் மியூசிக் ஜேர்னி வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். பீப்புள் மீட் பண்ணுறதும் சரி, இல்லை நடக்கிற விஷயமும் சரி டிஃப்ரெண்ட். இப்போது நீங்கள் டான்ஸர்லேருந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் லெவலுக்கு வந்து இவ்வளோ சாங்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்கு நடுவில் எப்பயாச்சும் இந்த ஆர்டிஸ்ட் இந்த மேட்டரே எனக்கு பிடிக்கல, அதை குவிட் பண்ணிடலாமா, எதுக்கு நம்ம இந்த சைடு வந்தோம்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதை புரிய வச்சதோ சில ஆர்டிஸ்ட் தான். இது வந்து எல்லாருக்குமே இப்படி தான்டா இருக்கும் அந்த ப்ராசஸில் அப்படின்றது வந்து எனக்கு லேட்டர் ஆனால் தான் புரிஞ்சுது. ஸோ அது வந்து எனக்கும் நிறைய வாட்டி ஃபீலிங் இருக்கும். இது ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த சில டைம் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது எதனால? இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டோம்ல. இப்போ நம்ம வந்து இப்போ நான் அந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஐலாம் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் அது தாண்டி ஒரு விஷயம் எதுவுமே இல்லை.
இப்போ நான் ஒரு பாட்டு நான் ஒரு லேபிளுக்கோ அது பண்ணுறேன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல, இதை நான் நல்லா பண்ணணும், இப்போ இதை பண்ணிட்டோம் அடுத்தது ஒரு மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிப்போம். ஸோ அந்த டைமில் வந்து சில டைம் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்ம எப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கிறோமோ அதே மாதிரி பாட்டு போடலாம் அப்படின்னு தோணும். உங்களோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்மியாகாது, இது வரைக்கும் கிரியேட்டிவிட்டியே கம்மியாயிடும். புரியுது. Like ஒரு சர்க்கிள்குள்ள தான் நீங்க உங்களோட சாங் அதுக்குள்ள தான் ரிவால்வ் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஆமா. கம்பல்ஷன் இல்ல, அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி. இது வரைக்கும் நான் பண்ண லேபிள்ல எதுக்குமே ஒரு விஷயம் சொன்னதே இல்லை, ஒரு பிளைண்டா ஒரு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மேட்ரு. கிரியேட்டிவிட்டி என்ன போகும்னா நிறைய வேலை வருமா, இது ஒரு ரீசனாலாம் சொல்லக்கூடாது, இதுதான் ட்ரூ. மேபி இதை வந்து சில பேர் பார்க்கும்போது அவங்களுக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா இதுதான் ரீசன் இருக்கலாம். நிறைய அதிகமான ஒர்க் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எனக்கு டக்கு நீங்க சொல்லும் போது ஒரு லெவல்ல அது புரிஞ்சிச்சு. ஆமா, நமக்கு வந்து 10 விஷயம் தலையில இருக்க முதல்ல கொஞ்சம் இது பண்ணிடலாம் அப்படி இருக்கும். கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் சில பேருக்கு வந்து எடுத்த உடனே லைக் மைண்ட்ல இருக்க யோசிக்கிறத பாட்டா எழுதிடுவாங்க. சில பேருக்கு வந்து அது ஒரு 1.5 மாசம் 2 மாசம் எடுக்கும். ஆனா அது யோசிச்சக்கப்புறம் லைக் டக்குன்னு எழுதி முடிச்சிருவாங்க. உங்களோட லிரிக் ரைட்டிங் ஃப்ளோ எப்படி இருக்கும்? அதுக்கு நடுவில் கிரியேட்டிவ் பிளாக்லாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? இது என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்த ஒரு மேட்ரு. என்னன்னா, கிரியேட்டிவ் பிளாக் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டைமில் அதை பற்றி யோசிக்காமல் ஒரு பெரிய கேப் ஒன்று விட்டுறணும். ஓகே, ஒரு கேப் ஒன்று விட்டுறணும். ஸோ அது எதுக்காக வரும்னா, ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுருக்கோம், அந்த விஷயத்தை கற்று வச்சு நம்ம இவ்வளோ விஷயம் ஒரு நாள் பண்ணிட்டோம், இப்போ அடுத்தது கற்றுக்க எதுவுமே இல்லைன்னா 100% ஒரு கிரியேட்டிவ் பிளாக் வரும். ஸோ அந்த பிளாக் தான் அது. ஸோ நான் பண்ணும் போது அதே மாதிரி தான் ஒரு கிரியேட்டிவ் பிளாக் வருதுன்னா, ஸோ அந்த டைமில் வந்து நான் இவ்வளோ விஷயம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு விஷயத்தை எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இன்னொன்று ஏதாச்சும் கற்றுக்கணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, மைண்டை ரிலாக்ஸ்டாக ஆகணும், லைக் ஒரு 2 months 3 months அப்படி. ஸோ அது வந்து எனக்கு டான்ஸில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எனக்கு கோரியாவே மறந்துட்டேன். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், எனக்கு கோரியோ எப்படி பண்ணணுங்கிறதே மறந்துச்சு. எனக்கு என் மேலே சரியான கோவம், டென்ஷன் ஆகுது, ஏன்டா கோரியோவே வரல, நல்லா தான்டா பண்ணிட்டு இருப்பேன், நான் ஆடும்போது எனக்கே பிடிக்கல அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி வீடியோ காலில் எனக்கு கோரியோ நீங்கள் பண்ணுறதை எப்படி நீங்கள் இப்போ ஏன் அப்படியே க்ரியேட் பண்ணி எனக்கு சொல்லித்தாங்க கோரியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எனக்கு சொல்லித்தரானுங்க. அவ்வளோ ஒரு ப்ரெஷர் போட்டு ஒரு விஷயம் நான் பண்ணேன், ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓகே கோரியோவே க்ரியேட் பண்ண வேணாம், அதை பற்றி யோசிக்கவே வேணாம், அந்த தாட்டே மைண்டில் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். மூமெண்ட்டே என்னால் மாறினது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் இப்படி தான் கோரியோ பண்ணுவேன், இந்த மாதிரி நான் கோரியோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவ் பிளாக்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடுவேன். போஸ்ட் பண்ணவே கூடாது, அப்படியே விட்டுருவேன். அது ஒரு மாதம் போனாலும் ஓகே, 2 மாதம் போனாலும் ஓகே. அடுத்தது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் லைட்டாக கிடைக்கும், அப்போ உட்காந்து எழுதும் போது பார்த்தோன்னா பட்டுன்னு வந்துடும். இதெல்லாம் எக்ஸ்லாம் வந்து நான் பண்ணது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பாட்டுலாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகுது. ஓசிபிலாம் 2 வருஷம் முன்னாடி. ஸோ அதெல்லாம் ரொம்ப லேட்டாக முன்னாடி பண்ணது, அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. இப்போ பண்ணி வச்ச பாட்டுலாம் நிறைய அன்ரிலீஸ் சாங்ஸ் வச்சிருப்பீங்கல்ல? நிறைய இருக்கு, நிறைய அன்ரிலீஸ்டு ட்ராக் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு மந்த்தாக ஐ பின் ஃபீலிங் திஸ், லைக் இப்போ ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக ஐ ஃபெல்ட் லைக் யுவர் ஜட்ஜ்மெண்ட் வில் இம்ப்ரூவ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, பட் யுவர் ஸ்கில் வில் நாட் இம்ப்ரூவ் அட் தட் சேம் பேஸ். இந்த பாயிண்டில் வந்து ஐ சம்டைம்ஸ் ஃபீல் வெரி ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும், காண்டாக இருக்கும், நம்மளே போட்டு திட்டிக்குவோம், ஒரு அலோன் ஃபீலிங் வரும், எல்லோரும் நம்மளை என்ன சொன்னாலும் ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஃபீலிங் வந்து லைக் ஹவ் யூ ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ்? கண்டிப்பாக இருக்க தானே செய்யும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் இந்த மாதிரி ஒரு மேட்ரு. இதுக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ணணுன்னா என்ன கேட்டிங்கன்னா, விட்டு கொடுக்காம லைக் அப்படி அந்த இடத்துல நீ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற, லைக் இந்த இடத்துல உன்னால் எதுவும் பண்ண முடியல, நீ அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நீ விட்டு கொடுக்காம அதே ரிப்பீட் பண்ணி அந்த ஸ்ட்ரகிள் மூலியமாக தான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆனே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸாக விட்டுரு, அவ்வளோதான். சீரியஸாக ஆக்சுவலாக வந்து உண்மையான மேட்ரே அதுதான். ரொம்ப யோசிச்சாலுமே அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுமா அது. ஆனால் நம்மளோட மைண்டு அவனை எதுவுமே சொல்ல முடியாது, யோசிக்காதனா யோசிப்பான், இதை பண்ணாதனா அதை பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஸோ அந்த டைமில் ரிலாக்ஸ்டாக இல்லை ஓகே. எனக்கு இப்போ கிரியேட்டிவ் பிளாக் சொன்னது சூப்பராக இருந்துச்சு. லைக் பேசிக்கலி இப்போ டேப்பில் தண்ணி இல்லை, தண்ணி ஃபில்லாக வரைக்கும் வெயிட் பண்ணு, போட்டு திருக்கினே. ஆமாம், அது ட்ரூவான மேட்ரு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து டான்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு மேட்ரு. நீ இவ்வளோ விஷயம் கற்றுருக்க, இப்போ எனக்குமே இப்போ நான் ஐ சரி 170 சரி இதெல்லாம் வந்து ஐடியாஸ் பட்டுன்னு வந்துனே இருக்கும். ஆனால் இப்போ சில டைம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஐடியாஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் யோசிக்கிற மாதிரி இப்போ நான் என்னால் யோசிக்க முடியல. அப்படின்னும் போது
என்னெல்லாம் யோசிச்சனோ அது எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எதுவுமே யூஸ் பண்ணலன்னா இப்போ நான் திருப்பியே போய் அந்த லேர்னிங் ப்ராசஸ் போகணும். திருப்பியே போயிட்டு புதுசாக என்ன கதை, ஓகே என்ன நடக்குது, இதில் கேமராவில் என்ன இருக்குது, ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போட்டோடனே திருப்பியும் ஒரு 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 ஸ்டாக் வந்துச்சு. திருப்பியும் நான் என்னால் பண்ண முடியும். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது தான், எடுத்துக்கிறது அப்படியே அதை அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி தான். அது கிரியேட்டிவ் பிளாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரோ ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ இந்த மாதிரி லைக் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கான்வர்சேஷன் பாட்காஸ்ட். ரொம்ப நேரம் போயிடுச்சு எனக்குமே. நார்மல் இந்த கேமரா மேட்டரே இல்லாமல் நம்ம சில்லா பேசி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. பண்ண அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங்கில் எப்பயுமே பயமாக இருக்கும். பாட்காஸ்ட் யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறதுக்கே ஒரு 10 minutes ஆகிடும். சரியா, அந்த 10 minutesல பேச வேண்டிய கான்டென்ட் எல்லாம் பேசிடுவோம். ஆனால் அது தேவையான அளவுக்கு பேச முடியாது கம்ஃபர்டபுளாக இல்லாதனால. அப்படி இருக்கும். ஆனால் இங்கே அந்த மேட்டரே வரல. ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் அந்த ஒரு மேட்டர் செட் பண்ணுறீங்க. எனக்கு பார்க்கும்போது இப்போ எனக்கு நான் சொன்னேன்ல, இப்போ உங்கள் பாட்காஸ்ட் வரும்போது உங்களோட பாட்காஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா என்னால் வர முடியும். நிறைய விஷயம் கரெக்டாக கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் வரேன். ஸோ அதனால அதனால தான் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அழகா போகுது. அது தெரிஞ்சுட்டு வர்றதுனால அது பிரச்சனை இல்லை. நல்ல மேட்டர். ஆக்சுவலா உங்களோட ப்ராசஸ் என்ன கதை? இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கும் போது டைரக்ட் பண்ணும் போது என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஐடியாஸ்? ப்ரோ டைரக்ஷன் சைடு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வரலான்னு பிளான் ஆக்சுவலி ஒரு வீடியோ டைரக்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. ரொம்ப மினிமலான பட்ஜெட். இல்ல இட்ஸ் லைக் சூப்பர் மினிமல் பட்ஜெட். நம்ம வந்து நீங்க ஐஐ பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு குட்டி குழந்தைய கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம். பட் அது வந்து இப்போதான் எடிட் முடிஞ்சு டிஐல இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் லைக் அவர் ஃபர்ஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணுவோம் ப்ரோ. நாங்க ஆஃபீஸ்லேயே நாங்களே எல்லாமே நாங்க நடிச்சு காமிச்சு ப்ரீவியூஸ் பண்ணி பிளாக் ஆகல தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ஊருக்கு போயிட்டு ஆர்னின்னு சொல்லிட்டு தினேஷ் ப்ரோ பையாடி அங்க போயிட்டு அங்க இருக்க லொகேஷன்லாம் பார்த்துட்டு லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஊருக்காரங்கெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு சட்டையை மாற்றி விட்டு ஒரு 2 கேங் மாதிரி ஒரு வைப்ல செட் பண்ணி விட்டு சரியான ஒரு என்ன சொல்றது, ஓ நாங்க எப்படி அதை அங்கே பண்ணோம் எல்லாமே நிஜமாவே தினேஷ் ப்ரோக்கு தான் வருது. அந்த ஊர் சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஊர் சப்போர்ட் நானும் போனேன் ஆரணி. ஆக்சுவலா வந்து சாராவோட ரெட் ஷூட்டுக்காக போனேன். அப்ப நானும் போயிருந்தேன் ஆரணி. தினேஷ் ப்ரோ கென்ன அவங்களோட போயிருந்தேன். டைட்டா இருந்தது அந்த ஊர். நல்ல ஊர். ஆரணிங்க எல்லாரும் போயிருவாங்க. கூட்டு போயிருவாரு தினேஷ் ப்ரோ எல்லாரையும். டைட்டான மேட்டர். எப்போ ரிலீஸ் பிளான் வச்சு? ஃபெப் மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபெப் அப்போ நிறைய இருக்கு ஆக்சுவலா மியூசிக் வீடியோ கல்ச்சர் இங்க அதிகமான ஃபீலிங் எனக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் ஃப்ரம் யுவர் 170 சென்டிமீட்டர். ஏன்னா நான் வந்து ஐ கோ டு லாட் ஆஃப் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீக்கெண்ட்ஸ் பார்ப்பேன், ஹவுஸ் பார்ட்டிஸ் போவேன். என்ன ஆகுனா எவனாவது ஒருத்தன் கன்ஃபார்மாக உங்கள் பாட்டு ஒரு 3 நாள் பிளேலிஸ்ட்டாக போடுவாங்க. அந்த பாட்டு போட்டு ஃபுல்லாக கேட்பாங்க. ஃபுல் லைக் என்ன லைக் ஐ நோட்டீஸ் இஸ் எவ்ரிவேர். என் அண்ணன் கேனடாவில் இருக்கான், அவன் எல்லாம் கேட்கவே மாட்டான். கேட்குறான் அவன் வந்து ப்ரோ இந்த பால் டப்பா பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு வாய்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது போல. வாய்ஸ் கனெக்ட் ஆனால் போதும். அது எனக்கு ஒரு செம்ம மேட்டராக இருந்துச்சு ப்ரோ. அப்போ தான் லைக் எல்லாருமே வந்து லைக் நான் வந்து இதை பற்றி பேச மாட்டேன். யூஸ்வலி ஐ டோன்ட் டாக் அபவுட் மை ஒர்க். நம்ம போய் இதை காமிச்சோன்னா புரியவே புரியாது அவங்களுக்கு நிறைய விஷயம். அந்த நம்ம ஒரு இதை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதில் ஒரு ஆர்ட் இருக்குது அதெல்லாம். பட் அவங்களாம் வந்து கேட்கும் போல நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. அண்ட் எஸ்பெஷலி அது எனக்கு உங்கள் மூலமாக தான் நான் மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னு பயங்கரமாக ரியலைஸ் பண்ணேன். சூப்பர். நல்ல ஒரு மேட்ரு ஆக்சுவலாக. இதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு விஷயம் வந்ததுனாலே சூப்பர். நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் ஆமாம் இந்த வருஷம் டைட்டாக வரும் ப்ரோ. இதுக்கு ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் வந்து என்ன எழுதியிருப்போன்னா, பெர்ஃபார்ம் 8 bars ஆஃப் ஃப்ரீ ஸ்டைல் ஆன் எனி ஆப்ஜெக்ட் இன் தி ஆஃபீஸ். எனக்கு முதல்ல 8 barsனா என்னென்ன கூகுளில் தேடி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதான் பார்ஸ் 1 2 3 4 ஒரு பார் அப்படின்னா 4 வேர்ஸா ப்ரோ? ஒரு ப்ரோ சும்மா இதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு வேர்ஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கரெக்டாக. 8 barsனா எவ்வளோ வரும்? உங்களோட சாங் என்னோட சாங்கில் व्या टू अन्ना एसी बाय तको के फोर पोली पिन्ना सो निको नौ सेट सीगा नी आ पूजसा புரியல. அதான் எனக்கு வேணும் ப்ரோ. 8 முழ சாரியை மடிச்சு 8 நாய்க்கு ஒரு கட்டழகு ஃபிகரை பிடிச்சி கட்டு பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற கணக்கை படிச்சு தட்டு மாதிரி இது வரைக்கும். ஸோ 4 கவுண்ட்ஸுங்கிறது ஒரு பார். டான்ஸ்ல எப்படி பார்ப்பாங்கன்னா 8 கவுண்ட்ஸ் தான் ஒரு பார். ஸோ அதனால தான் டான்ஸ்ல எப்படி இருக்குன்னா 8 கவுண்ட் சொல்லி தருவாங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படி 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 8. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா 4ங்கிறது 4 கவுண்ட் ஒரு பார். ஓகே ஸோ அதுதான் இப்படி வரும். இல்லை ப்ரோ ஆக்சுவலி நிறைய பேருக்கு நாங்கள் பாட்காஸ்ட் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பாட்டு நிறைய மேட்டர் பேசுறீங்க, எனக்கு என்ன பேசுறீங்கன்னு சொல்லி அப்படி புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அவனுக்கு புரிஞ்சிக்கணும். அதுதான் அவனுங்க. அது வந்து அவங்களோட மேட்டர்ல. இப்போ நம்ம ஒன்று பேசுறோம்னா இப்போ நீங்கள் ஏதோ தெரிஞ்சுக்கணும் ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அவனுங்களும் அதே தான். அதனால இதில் ஒரு மேட்டர் வந்து நிறைய பேருக்கு சும்மா அவ்வளோதான். ப்ரோ செக் பண்ணிடுவோமா மில்க? நானே ரொம்ப நேரமா நீங்க 2 பேரும் எப்போ இந்த முடிவு செக் பண்ணி இவ்வளோ தான் ப்ரோ போயிருக்கு. ரெடி 3 ஓப்பன் பண்ணிக்கோ. 3
2 1 cheers chug. Late guys, very late. நான் first. தெரியுது எதுல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு. ஐயோ ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ எனக்கு இப்பதான் ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா. பேக் அண்ட் ஃபோர்த் எடிட்டே பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். பேக் அண்ட் ஃபோர்த் எதுவுமே போட ஒரு ஃப்ளோல எடிட்டருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பாட்காஸ்ட் ஃப்ளோல போயிடுச்சு ஆக்சுவலா. பக்காவா போயிடுச்சு. தம. Okay guys, this is YNC Shiva signing off. That is Sai Muthuraman and that is Paul Dabba, also known as Anis. Bye bye. See you on the next episode. Bye வளருது பால் குடிச்சதுனால மன்னிச்சிருங்க.